வடமாலை 2, பாதாம் மாலை 2, கோதுமை செயின் 2, கடலை செயின் 2. என்ன தம்பி எல்லாம் சாப்பாட்டு ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த லிஸ்ட போட்டிருக்கோம். ஓ, உங்க குடும்பமே சாப்பாட்டு பிரியர்களோ? என்ன பார்த்தா தெரியல. ஹலோ மிஸ்டர் மாதவன், எப்படி இருக்கீங்க? ஹலோ மைக் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இது அடிக்கடி சந்திச்சுக்கிறோம்? தங்கச்சி கல்யாணத்துக்காக நகை வாங்க வந்திருக்கீங்க? ஆமாங்க. என்னங்க அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல செலக்ட் பண்ண. ஐயோ, அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தா கடையே விலைக்கு கேட்பாளுங்க. ஏற்கனவே இந்த லிஸ்டுக்கே தலையை சுத்துது. நான் வேணா செலக்ட் பண்ணி கொடுக்கட்டுமா? ஆமாங்க, தாராளமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்க வாங்க. இது நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கே. உங்க கழுத்துக்கு அழகா இருக்கு. என் தங்கச்சிகளுக்கு எப்படி இருக்குமோ? பாக்குறவங்க கண்ணை பொறுத்துதான் இருக்கு. இது எப்படி இருக்கு? ஹலோ. எஸ். இது வெரி எஸ் எஸ் எஸ். இதுதான். நல்லா இருக்கா? வெரி குட். வெரி குட். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். எனக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என் கூட வந்து காபி சாப்பிட்டு தான் போகணும். அந்த யோசனை பண்றதா வச்சு வேற வழியே இல்ல. வாங்க. Thank you. மாடியில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, தஞ்சாவூர் டிகிரி காஃபி அங்க சூப்பரா கிடைக்கும். வாங்க. எங்க ஜாதி சங்க தலைவரை கைது பண்ணீங்க. எங்க ஜாதி என்னன்றத காட்டுறோம் பாத்துக்கறோம். எங்க தலைவர் வெளிய வர்ற வரைக்கும் ஒருத்தன் கைது பண்ணக்கூடாது. மூடுறா கடைய. உங்களுக்கு ஒண்ணாகலையா? யார் எடுத்தாங்கன்னு பாத்தீங்களா? இல்லையே. நீங்க பாக்கலையா? பாக்கலையே. மொத்த நகையும் போயிடுச்சு. வீட்டுல போய் நான் என்ன சொல்லுவேன்? நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கணும். என்ன செய்யலாம்? என்ன சார் செய்யறது? சொந்த சம்பாதியத்துல தங்கச்சிகளுக்கு எதுவும் பண்ணல. அப்பா கொடுத்த பணத்துல வாங்கிட்டு வந்த நகையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடான்னு என்ன கேவலமா பேசுவாங்க சார். அது மட்டும் இல்ல சார், நிச்சயம் பண்ண கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்குவாங்க. 5000 10,000 யாருகிட்டயாவது கடன் வாங்கலாம். 1.25 லட்சம் ரூபாய்னா யார்கிட்ட போய் கேக்குறது? நகை தொலைஞ்சதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால பேங்க்ல என் பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கிற பணத்தை நான் எடுத்து கொடுத்துடுறேன். என்னம்மா புரியாம பேசுறேன்? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு உங்க அப்பா அம்மா உயில் எழுதி அது கோர்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க. அந்த பணத்தை வெளியில எடுக்கணும்னா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். ஏமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உனக்கு உடனடியா கல்யாணம் பண்ணினா என்ன? சார், எனக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாவம் ஏன் சார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இல்ல மாதவா, அபிராமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. நல்ல படிச்ச பையன், கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான். இப்ப நல்லா சம்பாதிக்கலனாலும் பிற்காலத்துல ஓஹோன்னு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் சார்? நீதான்.
அபிராமிக்கு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல வாழ்க்கப்படணும்னு ஆசை. அதுக்கும் குடும்பம் சரியா இருக்கு. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம், அபிராமி கொஞ்சம் மாடர்ன் பொண்ணு, உங்க குடும்பம் கர்நாடக குடும்பம். அதனால என்ன பரவாயில்ல, அபிராமி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. அது இல்லைங்க சார், என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நான் எப்படி சார் கல்யாணம்? அதாவது இப்ப இருக்கிற நிலைமையில அபிராமிக்கு கல்யாணம் நடந்து பேங்க்ல இருந்து அந்த பணத்தை வெளியில எடுத்தா தான் உங்க தங்கச்சிகளுக்கே கல்யாணம் ஆகும். வேணான்னா சொல்லு, அபிராமிக்கு வேற பையனை பார்த்துட்டேன். சார் ஒரு கண்டிஷன், இந்த நகை காணாம போனது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அபிராமி நான் வந்து ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் அபிராமி ஹாஸ்டல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அபிராமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏமா, உனக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இருக்கு. சொல்லு. ஆனா நீங்க கொஞ்சம் காதை பொத்திக்கணும். சரி. இது பாருங்க, எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எந்த உறவும் கிடையாது. அந்த மாதிரி என் குழந்தைக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதனால நீங்க ஒரு குழந்தை போதும்னு சொல்லக்கூடாது. நான் நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஓகேயா? ஓகே. இப்ப நீங்க கையெடுத்துல எதுவும் கேட்கல. நீ நிறைய குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவர்கிட்ட சொன்னியே, அத சத்தியமா நான் கேட்கலாமா? 100 கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல இப்படி ஆசைப்படுற ஜமாய். என்ன அபிராமி, ஏன் டல்லா இருக்க? இப்படி திடீர்னு திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே, அதான் ஒரே ஃபீலிங்கா இருக்கு. என்ன இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? 2 பேரும் ஒன்னா தானே ஜாயின் பண்ண போறோம். இல்ல, ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு வரணுமேனு தான். ஏன் நான் மட்டும் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வரலையா? உன் கதை வேற, என் கதை வேற. என்னம்மா சொல்ற? திண்டிவனத்துக்கு மாத்தல அடிச்சு சர்வ சாதாரணமா சொல்றிய? நீ அவ்வளவு தூரம் போடுமா? இந்த பாருமா, நீ சம்பாதிச்சு பணம் கொண்டு வரணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க பையனுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும், வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? ஏம்மா, டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். போமா, ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு. நீ எப்போதும் என் மகனோட சேர்ந்து இருக்கணும், அதுதாம்மா எனக்கு வேணும். ஏய், அதுக்குள்ள கனவா? மாமா, மாமா. என்னம்மா? என்ன திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணணும். அப்படியா? நல்ல விஷயம் தான். இந்த பாருமா, சீட்டாட்டவும் வேலையும் ஒரே மாதிரி தான். இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும். அதுக்காக வேலையை விட்டுறாத, சீக்கிரம் கிளம்பு. அதுக்குதான் மூஞ்சிய ஊன்னு வச்சிட்டு இருக்கியா? புருஷங்காரன் கை நிறைய சம்பாரிச்சா நமக்கு எதுக்கு வேலைன்னு நீ இருக்கலாம். ஏன் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருங்கிற மாதிரி உன் புருஷன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் கோர்ட்டுக்கு. நீ வேலைக்கு போனாதான் நாளைக்கு உனக்கு பிள்ளை குட்டின்னு பிறந்தா அதுல நல்லபடியா வளர்த்து ஆளாக்க முடியும். அபிராமி, உள்ளவா. உனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது ஒரு விதத்துல நல்லதுதான். என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க? ஏய், இவரு மாமியார் கொடுமை, மாமனார் நச்சரிப்பு இல்லாம நீ அங்க நிம்மதியா இருக்கலாம். புரியாம பேசாதீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசணும்? காலையில அங்க புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கறாங்க. திறக்கட்டும். மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அட வரட்டும். என்னங்க நீங்க? நான் தான் போய் அங்க அனௌன்ஸ் பண்ணனும். அனௌன்ஸ் பண்ணுமா? காலையில போலாம்ல. இப்ப கிளம்புனதா காலையில போய் அதை அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, நானும் கூட வரேன். புதுவிதமா நம்ம வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம். சந்தோஷமான விஷயம் தாமா. இருந்தாலும் உங்க பொண்ணு வயித்துல பிறக்கிற பேரம்பேத்து எப்படி உங்க வாரிசு ஆகும்? உங்க மகனுக்கு பிறக்கிற குழந்தைதான் உங்களுக்கு உண்மையான வாரிசு. நேரம் காலம் பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாம் முறைப்படி நடந்திருக்கும். எங்க மகன் தான் எதையுமே பார்க்காம எவ்வளையோ இழுத்துக்கிட்டு வந்துட்டானே. அது காய்க்கிற மரமோ காய்க்காத மரமோ. ஏய், என்னடி
நாளைக்கு தான் வருவேன்னு சொன்ன, இன்னைக்கே வந்துட்ட. அதுக்குள்ள சலிச்சிருச்சா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏன் டல்லா இருக்க? சின்ன வயசுல இருந்தே சொந்த பந்தத்துக்காக ஏங்கினவன ஆசைப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா சொந்தமே எனக்கு கிடைச்சது. ஆனா அது எதுவுமே நினைக்கல. என்ன சொல்ற? எல்லாரும் வேணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட நெருங்கி போறேன். ஆனா அவங்க என்ன விட்டு விலகி போறாங்க. என்னால அதை தாங்க முடியல. அனாதையா வளர்ந்த அனாதையாவே செத்துருவேன் போல இருக்குடே. யுவர் ஆனர், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கல்யாணமான உடனே ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பலவிதமான கனவுகளோட கற்பனைகளோட தான் உள்ள நுழையிறான். புகுந்த வீட்டுல அவருடைய கனவுகளும் கற்பனைகளும் தூள் தூளாகும் பொழுது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட பல திருமணங்கள் நரகத்தில் போய் முடிந்து விடுகின்றன. யுவர் ஆனர், இதோ இருக்காங்களே என் கட்சிக்காரர் சுமதி. இவங்களுக்கு கல்யாணமாய் 9 மாசமா இருக்கு. இந்த 9 மாசமா இவங்க எதை அனுபவிச்சாங்க? வீட்டுல இருக்கிற வியாதிக்கார மாமனார், வழக்கமா புடுங்குற அதே மாமியார், வீட்டுல இருக்கிற கணவரோட அக்கா, அக்காவோட கணவர், அவங்க குழந்தைங்க. ஆக இந்த 9 மாசமா என் கட்சிக்காரர் பார்த்ததெல்லாம் ஓலமும் ஒப்பாரியும் தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் தாம்பத்தியம். அது இவங்களுக்குள்ள நடக்கல யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் சுமதியோட மனவேதனையும் உளைச்சலும் இந்த கோர்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால இவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு விவாகரத்து தரணும்னு இந்த கோர்ட்டை நான் பணிவோட கேட்டுக்கிறேன். சார், ஒரு புருஷன் கொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு ஏன் சார் இப்படி எல்லாரும் அலைவீங்க? கருப்பு கவுன் எதுக்கு போக மாட்டேங்கிறோம்? ஃபீஸ் நிறைய கொடுக்குறாங்க. பூவா சாப்பிட வேணாமா? உனக்கு படியலுக்கு வேணாமா? நீ வேற குடும்பஸ்தன் ஆயிட்ட, சீக்கிரமே குழந்தை பிறந்துரும். யுவர் ஆனர், இந்த வழக்க பத்தின எல்லா ஆதாரங்களும் இதுல இருக்கு. மிஸ்டர் சேகர், இந்த வழக்குல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என் மனைவியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சார். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை கிடையாது சார். தயவு செய்து விவாகரத்து கொடுத்துறாதீங்க சார். அதை என்னால ஏத்துக்க முடியாது. உங்க சார்பில் வாதாட வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்ல. யுவர் ஆனர், நான் இருக்கேன். மிஸ்டர் மாதவன், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், தாம்பத்திய சுகம் கிடைக்கலங்கிறதுக்காக இவங்க விவாகரத்து கேட்டுக்க. என்ன சார் பெரிய தாம்பத்திய சுகம்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு ஒரு பழமொழியே இருக்கே. தாம்பத்திய சுகம் தான் பெருசுன்னு நினைச்சா 90 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் ஆன அத்தனை பேரும் விவாகரத்து பண்ணிக்க வேண்டியதானே? 60 வயசுக்கு அப்புறம் உடம்பு மனசு ரெண்டுமே இல்லற சுகத்தை தேடாது. ஆனா 60 வயசுல 60ஆம் கல்யாணமும் 80 வயசுல சதாபிஷேகம் கொண்டாடுறது ஏன்? பொண்டாட்டிங்கிறவ காட்டுற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் மட்டும்தான். கல்யாணம் ஆன அடுத்த நாள் தாய் மண்ணை காப்பாத்துறதுக்காக எல்லைக்கு போறானே ராணுவ வீரன், அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் தாம்பத்திய சுகம் கிடைக்கலங்கிறதுக்காக விவாகரத்து கேட்டாங்கன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? அன்னை கஸ்தூரிபாய் காந்தி தாம்பத்திய சுகத்தை பெருசா நினைச்சிருந்தா, யுவர் ஆனர், உங்க சீட்ல ஒரு வெள்ளைக்காரன் தான் ஜட்ஜா உட்கார்ந்திருப்பான், உங்க பின்னாடி இருக்கிற மகாத்மா போட்டோ இருந்திருக்காது. கல்யாணத்து அன்னைக்கு 3 முடிச்சு போட்டு ஒரு பொண்ணை பொண்டாட்டி ஆக்குறோம். ஏன் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது முடிச்சு சிக்கலும் நிறைஞ்சதுன்னு அவ தெரிஞ்சுக்கத்தான். நேத்து வந்த பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக பெத்த தாய் தகப்பன நடு ரோட்ல விட்டுட்டு தனி கொடுத்தன போகாம அதே சமயத்துல பொண்டாட்டி மேலையும் பாசம் வச்சு எங்களை பிரிச்சிடாதீங்க அழுகுறானே, இவன் தான் சார் உண்மையான ஆம்பளை. அம்மா சுமதி, இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுமா? இங்க பாருங்க சுமதி, எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, எல்லாருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு தான் தனக்குன்னு வாழ்ந்தா அதுல எந்த சந்தோஷமும் கிடைக்காது. எதிர்தரப்பு வக்கீல் எந்த சொந்த பந்தமும் இல்லாத ஒரு தனி மரம். ஆகையால் அவருக்கு இதை பத்தி தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை யுவர் ஆனர். மதிப்புக்குரிய புதிய எதிர்க்கட்சி வக்கீல் மாதவன் இருக்கார, அவர் தனிமரம் அல்ல, பெரிய தோப்பு.
வீட்டுல எக்கச்சக்கமான உறவுக்காரங்க இருக்காங்க. அந்த உறவுக்காரங்களால இவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அப்பவும் இப்படித்தான் பேசுவாரா? எங்களுக்குள்ள எந்த தாம்பத்தியம் நடக்கல சார். அதனாலதான் சார் பேசுறேன். தங்கச்சிகளோட கல்யாணம், அவங்க குடும்பத்துல பிரச்சனை, அம்மாவோட கோபம், பொறுப்பு இல்லாத அப்பா, இப்படி எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவுல நானும் என் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா பேசுறது கூட இல்ல சார். அதனால அவ என்ன வெறுத்துட்டாளா இல்ல நான் அவளை விட்டு ஓடிட்டேனா? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு விடிவு காலம் வருங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சார். காத்துக்கிட்டே இருப்பேன் சார். சார், என் குடும்பத்தால அவன் மனசு எத்தனையோ தடவை புண்பட்டு இருக்கு சார். பல பிரச்சனைகள் சார். பாவம் சார், அந்த பொண்ணு ஒரு வாரத்தை கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை சார். எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு அவளே கஷ்டப்பட்டு இருக்கா சார். அபிராமி எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணது எனக்கு தெரியல சார். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது சார். இந்த ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சிடாதீங்க பிளீஸ், பிரிச்சிடாதீங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு டைவர்ஸ் வேண்டாம், நான் அவரோட வாழ்ந்துடுறேன். இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். முதல்ல ஜெயிச்சிருக்க, அதுவும் இல்லாம குருவையே ஜெயிச்சிருக்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா நீ சொன்னியே அதுல ஒரு பாயிண்ட் தப்பு. என்ன தனிமுறம் சொன்ன. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தனிமுறம் இல்ல. எனக்கு ஒரு மக இருக்கா, அபிராமி. ஒரு தகப்பனா இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன். யோ, குளத்தங்கர்ல உட்கார மாதிரி உட்கார்ந்த நேரம் உட்காரியா? பெருமாள் வீட்டுல இல்ல யாரு இது? என்ன ரொம்ப கோபமா வரீங்க? மாதவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? மாதவன் ஒண்ணும் தப்பு பண்ணல, நீங்க எல்லாம் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. 24 மணி நேரம் சீட்டு எழுந்து உள்ள போங்கயா. வீட்டு விஷயமா பேசணும். வீட்டு விஷயம் பேசணுமா? நான் போலாம். நீங்க போற உன் வீட்டு விஷயமா தான் பேசணும். நீங்க போங்க. இது பாருங்கம்மா, இங்க நான் மாதவனுடைய சீனியரா வரல, அபிராமியோட அப்பாவா வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணமான உடனே பலவித கனவுகளோட கற்பனைகளோட தான் புகுந்து வீட்டுக்குள்ள நுழையறா. அப்படி நுழைஞ்சாலும் அபிராமி, அவளுக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன். நீதி கேட்டா ஆராய்ச்சி பண்ணி அடிக்கல. கையில சிலம்ப காணோம், கால்ல 2 செருப்பு இருக்குடா. ஆளுக்கு ஒண்ணு. நான் தப்பிச்சேன். இடுப்பு பெல்ட் உனக்கு தான். இங்க வயா. ரிட்டையர் ஆன உடனே கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சீட்டுல ஜோடி சேர்த்தியே. வீட்டுல ஜோடி சேர்ந்தாங்களான்னு விசாரிச்சியா? எங்களுக்கு என்னங்க, நாங்க சந்தோஷமா தானே தெரியுறோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கயா, ஆனா அபிராமி சந்தோஷமா இல்ல, மாதவனும் சந்தோஷமா இல்ல. ஏம்மா, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வாழ போனவங்க 2 பொண்ணுங்களை வாரம் வரவழிச்சு அவங்க நல்லா இருக்காங்களா சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நல்லா இருக்கலாம்னு விசாரிச்சிருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாட்டு பண்ண மாத்திரம் போறாது, குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சிருக்கணும். உங்க கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? தாலி கட்டி தான். நீ வாமா. ஏங்க என்ன பேசிக்கிட்டே ஜோடியை மாத்தி விட்டீங்க? அபிராமி இல்லன்னா நீங்க எல்லாம் ஜோடியே சேர்ந்திருக்க மாட்டீங்கயா. எது? கல்யாணத்துக்காக உங்க வீட்டுல வாங்கின நகை காணாம போயிடுச்சுமா. அபிராமி தான் அவ அப்பா அம்மா விட்டுட்டு போன பணத்தை கொடுத்துதான் இந்த கல்யாணமே நடந்தது. அபிராமி செஞ்ச அந்த தியாகத்துக்காகத்தான் மாதவன் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு முதலர்வு நடந்ததுன்னு. அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல சார். நீங்க 2 பேரும் கல்யாணமாகி சந்தோஷமா புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அபிராமி நினைச்சா. முதலர்வு அன்னைக்கு அவங்க சேரல, அதுக்கப்புறம் அவங்களால சேர முடியல. எல்லாத்தையும் விட நீங்கள்லாம் அவங்கள சேர விடல. என்ன கொடுமைடா. இது பாரு மாதவா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டியதுதான். ஆனா மத்தவங்க சுயநலமா இருக்கும் போது நம்ம தியாகத்தை காட்டினா நாம தான் முட்டாளாயிடுவோம்.
ஒரு பொண்ணுக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் இதெல்லாம் நிரந்தரமான உறவு இல்ல. புருஷன் தான் நிரந்தரமான உறவு, நிஜமான உறவு. அந்த உறவு பொய்யாக்காம பாத்துக்க. மச்சான் எங்களை மன்னிச்சிரு. ஹலோ, கொஞ்சம் இருக்க. அபிராமி, உனக்கு போன். ஹலோ. ஹலோ. யாரு, மாமாவா? ஹலோங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சே நான் தான் பேசுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ எங்களை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கல. அபிராமி, இத்தனை நாள் நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்து போதுமா. வேலையை உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த பஸ் பிடிச்சு வந்துருமா. அபிராமி, நான் அத்தை பேசுறேன்னு சொல்லிக்கிற அருகதை இல்லாதவ. நான் புஷ்பா பேசுறேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுமா. உடனே பொறுத்து வா. ஹலோ, நான் குழந்தை பேசுறேம்மா. அண்ணே. அம்மா, என்னை அண்ணேன்னு கூப்பிடாதம்மா. உனக்கு அண்ணனா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்ல. மனசுல எதுவுமே நினைக்காம உடனே பிறப்பிட்டு வாமா இங்க. தங்கச்சி, நான் மணிமாறன் பேசுறேன். எல்லாரும் மாதிரி ஒரு ராஜாவால மன்னிப்பு கேட்க முடியாது. நீ வா இங்க, நான் உன் காலில் விழுறேன். காலில் விழுறேம்மா. மச்சான் பேச ஒரு நிமிஷம். மச்சான் மச்சான் அபிராமி, அபி, என்னங்க? அதான் எல்லாரும் வர சொல்லிட்டாங்களே, புறப்பட்டு வா. அத்தை மாமா எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. என்ன வேலை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் போறேன். என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அனாதை இல்ல, நான் அனாதை இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மச்சான் உடம்புக்கு இந்த கட்ல தாங்குமான்னு செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. அடா பாவி, மச்சான் வெயிட்டுக்கு நீ ஒருத்த மட்டும் டெஸ்ட் பண்ண பத்துமா? இரு, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அம்மா, குழந்தை கொடுங்க.